வணக்கம். வெல்கம் டு இந்தியன் ஃபுட் ரெசிபி. இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான சிக்கன் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப கம்மியான இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சுட்டு எப்படி சூப்பராக ஒரு சிக்கனை சமைக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரெசிபி சமைக்கிறதுக்காக இன்றைக்கி நான் 3 சிக்கனோட லெக் பீஸை இந்த மாதிரி கட் பண்ணி வாங்கியிருக்கேன். அதில் நடுவில் மட்டும் லைட்டாக இந்த மாதிரி கோடு போட்டுக்கோங்க. இப்போ அந்த சிக்கன் பீஸ் மேலே கொஞ்சம் பொடி உப்பு சேர்த்துருக்கேன். லைட்டாக தூவி விட்டால் போதும். அதுக்கு மேலே கொஞ்சம் மிளகுத்தூள் ஆட் பண்ணிடலாம். கூடவே கொஞ்சம் தேங்காய் எண்ணெய். இந்த மூணையும் நல்லா அந்த சிக்கன் மேலே அப்ளை பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி கை வச்சு நல்லா தேய்ச்சிருங்க. இப்போ எல்லா பீஸ் மேலேயும் நான் அப்ளை பண்ணிட்டேன். அதே மாதிரி இதோட பேக் சைட்லேயும் நம்ம இதே ப்ரொசீஜர் பண்ணிடலாம். எல்லாத்துலேயும் பண்ணியாச்சு. இது இப்போ தனியாக இருக்கட்டும். இப்போ ஒரு கடாயில் கொஞ்சம் ஆயில் எடுத்திருக்கேன். அது ஒரு 10 நிமிஷம் ஊறினதுக்கப்புறமா அந்த சிக்கன் பீஸ் எடுத்து அந்த ஆயிலில் வச்சு கொஞ்சம் வேக வைக்கலாம். இந்த மாதிரி சேர்த்துருங்க. இதைய ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறமா அதை நம்ம திருப்பி வைக்கலாம். இந்த மாதிரி ஒரு சைடும் ஒரு 2 டைம் அல்லது 3 டைம் திருப்பி வச்சு நல்லா வேக வச்சுக்கோங்க. இதுலேயே அந்த சிக்கன் 75% குக் ஆயிரும். இப்போ திரும்பவும் நான் அதை திருப்பி வச்சுருக்கேன். இது ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வைக்கிறேன். திரும்ப ஒரு 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ்க்கு அப்புறம் திரும்ப அதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அவ்வளோதான். அந்த சிக்கன் இப்போ தனியாக இருக்கட்டும். இப்போ அதே ஆயிலில் நான் ஒரு பெரிய ஆனியனை கட் பண்ணி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை உள்ளே ஆட் பண்ணிடுறேன். ஆட் பண்ணிவிட்டு அந்த ஆனியன் நல்லா வதக்கிடுங்க. இந்த ஆனியன் வதங்கினதும் இதோட குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு ரெண்டையுமே ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம இதில் பேஸ்ட்டாக அரைச்சி சேர்த்துக்கல, நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ இந்த ஆனியனோட சேர்த்து இந்த இஞ்சி பூண்டு எல்லாமே நல்லா வதங்கட்டும். அதோட கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு இப்போவே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் கம்மியாக சேர்த்தாலும் பிரச்சனை இல்லை. பின்னாடி பார்த்துட்டு கம்மியாக இருந்துச்சுன்னா திரும்பவும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஆனியன் நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் 2 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணுறேன். நீங்கள் காரத்துக்கு கூடவே தனி மிளகாய் தூளும் கூடவே ஆட் பண்ணிக்கலாம். கூடவே ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த ஸ்டேஜில் அடுப்பு சிம்லேயே இருக்கட்டும். இல்லாட்டி இந்த பொடி ஆட் பண்ணதுனால சீக்கிரமாக கருகி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ரெசிபி செய்யறதுக்கு நல்ல அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. இப்போ இதோட ஒரு 2 பெரிய சைஸ் தக்காளியை நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். அதை உள்ளே ஆட் பண்ணுறேன். கூடவே அந்த மிக்சி ஜாரில் கொஞ்சம் தண்ணி விட்டு அதையும் உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி இதை ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் இது நல்லா கொதிக்கும் போது இன்னும் கம்மியாகும் கிரேவி. அதனால் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இதில் நம்ம கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணியிருக்கிறதுனால கிரேவியோட டெக்ஸ்சர் நல்லா கிடைக்கும். நீங்கள் கார்ன்ஃப்ளவர் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் கடலை மாவு கூட இதில் ஆட் பண்ணிக்கலாம்.
அது உங்களோட விருப்பம்தான். இப்போ இந்த கிரேவிக்குள்ளே நம்ம தனியாக ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா சிக்கன், அதை எடுத்து உள்ளே சேர்த்திடலாம். சேர்த்திட்டு அந்த கிரேவியை எடுத்து அந்த சிக்கன் மேலே நல்லா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சுட்டு அந்த கிரேவியை மேலே ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிடுங்க. இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறம் ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் இதை வேக வைக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் அந்த பீஸ் எடுத்து திருப்பி வச்சிடலாம். நம்ம இந்த மாதிரி ஒரு கரண்டியோ இல்லாட்டி ஒரு இடிக்கையோ வச்சுட்டு அதை நல்லா திருப்பி வச்சுருங்க. திருப்பி வச்சதுக்கப்புறம் திரும்பவும் அந்த கிரேவி எடுத்து சிக்கன் மேலே ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிடுங்க. இன்னொரு சைட்லேயும் அதை திரும்பவும் ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சு ஒரு 5 மினிட்ஸ் வேக வைக்கலாம். அடுப்பு சிம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இந்த சிக்கன் பீஸ் இதிலிருந்து நான் வெளியே எடுத்துட்டேன். இப்போ அந்த கிரேவியோட நான் 1.5 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஆட் பண்ணுறேன். இந்த கரம் மசாலா இதோட நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா இதோட கொஞ்சம் தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். தயிர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ திரும்பவும் அந்த சிக்கன் பீஸை அந்த கிரேவியோட ஆட் பண்ணி மேலே ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இதை ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறம் கடைசியாக ஒரு டைம் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் இதை வேக வச்சுக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இது எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.